1 கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கோம். அதை நல்லா கழுகி மண்ணெல்லாம் வத்தியாக்கி தோலெல்லாம் சீவி நல்லா மிக்சியில் கொஞ்சம் சூடு தண்ணி 1 கிளாஸ் விட்டு அரைச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாறு பிழிஞ்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் அனங்காமல் வச்சுருந்தா சுண்ணாம்பு தனியாக ஜூஸ் தனியாக வந்துடும். இந்த இஞ்சியோட ப்ரெசிபிட்டேட்டான அந்த சுண்ணாம்பு இது நம்ம கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து கொஞ்சமாக நெய்யும் கூட சேர்த்து பல் தேய்க்கிறதுக்கு பேஸ்ட்டாக நம்ம பயன்படுத்தலாம். பல் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாகவும் பூச்சி இல்லாமலும் இருக்கும். ஸோ இட்ஸ் குட் ஃபார் டூத் பேஸ்ட். இஞ்சி மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு 1 கிளாஸ் ஜூஸுக்கு 1 கிளாஸ் சுகர்னு அளவில் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி 10 மிளகு, 10 கிராம்பு, ஒரு நம்ம சுகர் 1 கிளாஸு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 1 கிளாஸு சுகருக்கு பதிலாக நான் பனங்கல்கண்டும் சர்க்கரையுமா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாம் சுகர் அண்ட் ஜாகரி. இந்த இஞ்சி சாறில் நம்ம சர்க்கரையும் ஒயிட் சுகர், பாம் சுகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பவுடரும் நம்ம சேர்த்துட்டோம். அதில் சின்னமன், பெப்பர், க்ளோவ்ஸ், அதாவது கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி அதில் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த இனி சுகர் சொல்யூஷனில் போட்டால் அது நம்ம கட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இஞ்சியோட பயன்கள்ங்கிறது எண்ணற்றவையாக இருக்குது. இதில் எல்லாம் நம்ம தலை முதல் கால் வரைக்கும் எல்லாத்துக்குமே